Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharat. நம்ம KTM எடுத்துட்டு ஒரு நல்ல லொகேஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். அண்ட் நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியர்லி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நான் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறது. அண்டு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 months ஆயிடுச்சு ஃபுல் சர்வீஸ் பண்ணி எடுத்து. வண்டி எடுத்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் சர்வீஸ் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் திருப்பி ஃபுல் சர்வீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி அண்ட் செயின்ஸ் பேக்கெட்டும் மாற்றியாச்சு. அண்ட் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்ட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 10K கிட்ட ஆயிருக்கு, 10,000 ஆயிருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணக்கப்புறமேட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதை ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு நான் மேஜராக அப்டேட் பண்ணதுனா வந்து செயின்ஸ் பேக்கெட் மட்டும்தான். செயின்ஸ் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2,900 ஆச்சு. அண்ட் அது இல்லாமல் அந்த ஓவரால் ரப்பர் பீடிங்குமே எனக்கு போயிடுச்சு. ஸோ அது எல்லாமே மாற்ற வேண்டியதாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பீடிங் இருக்கும். இது வந்து என்னோட பழசில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாகி இங்கே இதில் உரசிட்டு இருந்தது. ஸோ அதனால் ரப்பர் பீடிங்கும் மாற்றி அண்ட் தென் செயின்ஸ் பேக்கெட்டும் ஃபுல்லாக போட்டாச்சு. செயின்ஸ் பேக்கெட் அரௌண்ட் 2,900 ஆச்சு. ரப்பர் பீடிங் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 கிட்ட ஆச்சு. ஸோ இதுதான் மெயின். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 1,600 ஆச்சு. மொட்டை ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்ஜின் ஆயில் 1,600. அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, அதுக்கப்புறம் ஒரு புஷ் வரும். இது வந்து எனக்கு அப்பப்போ சர்வீஸ் பண்ணும்போது மாற்றணுங்குவாங்க. ஸோ பழைய சர்வீஸில் மாற்றுச்சு இந்த புஷ்ஷு. ஸோ இந்த சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதில்ல நாங்கள். ஸோ எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருக்கு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லீக் ஆகும். அதனால் வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு போட்டிருக்கு. ஸோ இங்கே எதுவும் லீக்கேஜ் இல்லை. பழசில் வந்து லீக் ஆகிட்டு இருந்தது. க்ளீன் பண்ணி போட கண்டு அரெஸ்ட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி அதை மாற்றிக்கணும், அது பெட்ரு. ஃப்ரண்ட் அண்ட் ஏற்கனவே நம்ம டயர் மாற்றிட்டோம். டயர் மாற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் பேக்கெட் மாற்ற வேண்டியதாக இருந்தது. பட் செயின்ஸ் பேக்கெட் அவைலபிளாக இருந்தது. அந்த ரப்பர் பீடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கிடைக்கவே இல்லை. ஸோ அது இப்போ கிடைக்கவும் அது ஒட்டுக்கா மாற்றியாச்சு. ஸோ இப்போ டயரும் மாற்றிருக்கு, செயின்ஸ் பேக்கெட்டும் மாற்றிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இப்போ இந்த வண்டி அப்படியே எடுத்துகிட்டு ரைட் பண்ணுவோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிங் ரோட் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராட் ரோட்டில் வண்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி RC 390 பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா பறக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து செயின்ஸ் பேக்கெட்டும் மாற்றி அதுக்கப்புறம் அந்த டயரோட புது டயரு, செயின்ஸ் பேக்கெட்டும் புதுசு அப்படிங்கும்போது வண்டி சும்மா அப்படி பறக்குது. அண்ட் மெயின் அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும்போது சொல்ல மறந்துட்டேன். ஸோ வண்டியோட பிரேக் பேட்ஸ் மாற்றியாச்சு. அதில் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரம்போவோட சிந்தடிக் போட்டிருக்கு. ஸோ அதனால் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும். ஸோ அதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் போட்டிருந்தாங்க சிந்தடிக்கு. ஸோ அதுவே சேஞ்ச் பண்ணலாம். அந்த பிரேக் பேட் ஆக்சுவலி நார்மல் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 480 நம்ம தான் இருக்குது. 480க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேட் அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் சேஃப்டி மெஷருக்காக அதை யோசிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா 2,800 வந்தது பிரம்போவோட பிரேக் பேடு ஃப்ரண்ட்டு. அண்ட் ரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேட் நல்லா இருக்குங்கிறதுனால அது மாற்ற கிடையாது. வேறு செயின்ஸ் பேக்கெட்டு மாற்றிருக்கு. ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூயலு, ஸ்பார்க் ப்ளக்கு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலு. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சேஞ்ச் ஆகி என்னோடய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10,000 வந்தது. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1,600. அண்ட் தென் செயின்ஸ் பேக்கெட் அரௌண்ட் 3,500. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,100 கிட்ட வந்துருச்சு அதுவே. அதுக்கப்புறம் பிரேக் பேடு அது 2,800. அதே 7,900 கிட்ட வந்துச்சு. மீதி சின்ன சின்ன வேலைகள் அந்த ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு அதெல்லாமே. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆயில் எல்லாமே அந்த பிரேக்குக்கெல்லாம் ஆயில் போகும் தெரியுங்களா, அதெல்லாமே ஃப்ளஷ் அவுட் பண்ணி திருப்பி அது ஆயில் எல்லாமே ரீலோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பக்காவாக வண்டியை வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் மெயினாக வைசர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரேக் ஆகிருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ நான் வந்து வைசர் வந்து ஃபுல் வைசர் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தது. ஃபுல் வைசர் போடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். ஃபுல் வைசர்னால் வந்து பார்த்திங்கன்னா 2,000 பவர் பாட் வைசரே போடுற மாதிரி இருந்தால் அரௌண்ட் 3K கிட்ட வந்தது. பவர் பாட் இல்லை, பட் நார்மல் 4mm திக்னஸில் ஃபுல் வைசர் கீழே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர்னா 1,800 கிட்ட வந்தது. இதே நம்ம ஸ்மோக்குனாலுமே அதே ரேட்டு தான். பட் அது ஸ்மோக்கு போட்டோன்னா வந்து இந்த ஒரு ஹெட்லாம்போட விசிபிலிட்டி கிடைக்காது. அதுதான் எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தது. ஏன்னா நைட் டைம் ரைடு எடுக்கிறோம். ஹெல்மெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் வைசர் தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போயே பாதி கண்ணு தெரியாது. இதில் ஹெட்லைட்டுக்கும் ஸ்மோக் வைசரை போட்டு மூடிட்டோன்னா சுத்தமாக கண்ணு தெரியாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தினால சரி கிளியரே போடலான்னு யோசித்தேன். கிளியருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. அப்போ அந்த 2 ஹெட்லாம்பு தான் வந்து RCக்கு அவ்வளோ அழகு கொடுக்கும். முன்னாடி அந்த 2 ஹெட்லாம்பையும் மறைக்கிற மாதிரியே தோணிட்டு இருந்தது. ஸோ வேணாம், அதோட
ஓஜி லுக்கு அப்படியே இருக்கட்டும், அதை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைசர் வந்து அதை மாற்றலை. ஸோ பழைய இருக்கிற வைசரே போட்டேன் நான். இங்கே இந்த பிரேக் இருக்கும், அதுக்கு பதிலாக இன்னொரு வைசர் வாங்கி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ரிங் லைட்டை தான் ஃபிட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுவும் எல்லா கலரும் இல்லாமல் ஒயிட் லைட்டை மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஒயிட் லைட்டுங்கும் போது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக ரிங் லைட் ஒயிட் வச்சோன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு இன்னும் ரிங் லைட் மட்டும் வச்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் சீட் கவர் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தட் மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும், ஜஸ்ட் இருக்கிற சீட்டு மேலே வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேணும்னா எடுத்துக்கலாம். அதை வாங்கி நம்ம அது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மட்டும்தான் கிடைக்கும். அது வாங்கி வேணுங்கிற கலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் அடிச்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் பிளான் பண்ணேன். பட் அந்த சீட் கவர் வந்து அவைலபிளே கிடைக்கல. நான் நிறையா பக்கம் கேட்டுட்டேன், ஈரோட்டில் கிடைக்கல, சென்னையில் இருக்கும். அது கொரியர் சர்வீஸ் பண்ணும்போது பிரேக் ஆகிடுதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதனாலேயே அதை நேரில் போய் வாங்குறதுக்காக இழுத்துட்ருக்கு. மெயினாக இந்த வைசரும் அதே சீட் கவரும் தான் பிளானில் இருந்தது. ஸோ வைசர் இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு, ரிங் லைட் ஃபிட் பண்ணிட்டா ஃப்ரண்ட் ஓவர். ரியர் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் மட்டும் நான் ப்ளக் அண்ட் ப்ளேயில் பார்த்துருக்கேன். சிலது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை ஃபுல் சீட்டை கழட்டி ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளில போகிறோன்னா டபுள் ஸ்டேஜுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை மாற்றணும், அதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம மாற்றுறங்கிறது செட் ஆகாது. இதுனா ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளேங்கும் போது நல்லாயிருக்கும். பட் அதோட லுக்கு நேரில் நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும்தான் ஸ்டில் ஆக்சிலேஷனில் இருக்குது. அது ஃபிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டுன்னு பார்ப்போம். அது ஒன்றே ஒன்று தாங்க, மித்தபடி வண்டி அப்படி இருக்குது, அப்படியே பறக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்பாக்கெட் சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஆர்சியோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியாக இருக்கும். இப்போது செயின் ஸ்பாக்கெட் நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் தனியாக கேட்கும்போது வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது கேட்குறது. அப்படி அந்த ஒரு நாய்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சத்தம் வந்து நம்மளை ஒரு மாதிரி வைபாக்குது. ஃபஸ்ட்டு அந்த செயின் ஸ்பாக்கெட் நடன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காகவே அது மாற்றினா போதுன்னு இருக்கும். அதை ஆக்சுவலி டைட் பண்ணிக்கலாம் இன்னும், பட் அது சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்கும். வேறு எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் புதுசு தான் போடணுன்ட்டாங்க. இப்போ ஒரு வழியாக அதை மாற்றிட்டோம். இந்த வண்டிக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ பிரேக்கிங் நல்லாயிருக்கும், அதை நான் குறை சொல்ல முடியாது. பட் பியாண்ட் த லிமிட் போகும்போது மட்டும்தான் அந்த பிரேக்கிங்கை நம்ப முடியாது. பியாண்ட் த லிமிட் போகும்போது தான். ஸோ அந்த சடன் பிரேக்கிங்க்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு தெரியாது. அதனாலே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனாலேயே ஃப்ரண்ட்டு பிரேக் பேட் நல்லாவே போட்டுடலாம் அப்படின்ட்டுன்னு பெம்போவோட சிந்தட்டிக் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்குது. எனக்கு டயர் மாற்றினதுமே வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் கான்ஃபிடென்ட்டும் அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வண்டி கிடைக்கும்போது என்கிட்ட இருந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 40% ஓட்டுற மாதிரி தான் இருந்தது. நான் அதில் தான் வந்து ஒரு 5 to 6 months ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போத்த ஒரு பிரேக்கிங்கோ அப்புறம் இப்போ அப்போலா ஆல்ஃபா H1 ரெண்டு டயருமே மாற்றிட்டேன், ஃப்ரண்ட் அண்ட் ரியர். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதாகட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதோட பிரேக்கிங் ஆகட்டும், அதோட பக்காவாக இருக்கும். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படி ஒரு ஸ்டாண்டர்டில் நின்றுச்சு. பட் ஸ்டில் பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி கொடுக்குறமேனு யோசிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி பிரெம்போவோடதே போட்டுருவோம். அரௌண்ட் 2.8 வந்தது, பரவாயில்லன்னு சொல்லி அதையுமே ஃபிட் பண்ணியாச்சு. வண்டியோட ஸ்டாக் லுக் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் எதுவுமே கை வைக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் எனக்குள்ளார இருக்கிற ஒரே ஒரு யோசனை என்னென்னா வந்து வண்டியில் அட்லீஸ்ட் ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதான் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா வண்டி க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா லாங்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹேண்டில் பாரில் கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு யோசனையாக இருக்குது. அது நான் இங்கே தெரிஞ்ச மெக்கானிக்கிட்டே கேட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தான் சர்வீஸ் பண்ண வைக்கிறேன். ஸோ கேடிஎம்மில் கொடுக்கறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கடை போட்டிருக்காருன்னு அவர்கிட்ட தான் கொடுத்து வண்டியை பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர்கிட்ட தான் இப்போ நான் கேட்டுட்ருக்கேன். சப்போஸ் அது என்ன மாதிரி வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஆப்ஷன் இருக்குது, அது எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இப்படி விட்டாலும் அந்த க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா அப்பப்போ ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இல்லைனா ஓகே தான்,
பட் ஸ்டில் அப்பப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுக்க தேவைப்படுது லாங்கில் போகும்போது. இதே நம்மளுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்கு சொல்லிட்டுருக்கிறேன். அதோட ஆப்ஷன் எப்படிங்கிறது தெரியல. சிலது என்னங்கிறாங்க ஒரு லாக் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறாங்க. பட் அது ரிலீஸ் ஆகிறத வந்து வேணுங்கிறப்போ டக்குன்னு ரிலீஸ் ஆனால் தான் அது உங்களுக்கு சேஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியோடையே வர க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது வேறு, நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது நிறையா யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதனால் அது பார்த்துட்ருக்கு. சிக்னலுக்குள்ளே போயிட முடியுமா போயிடலாம். வந்துட்டோம், கரெக்டாக உள்ளே வந்துட்டோம். சார் கைஸ், வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணிட்டோம். சர்வீஸ் காஸ்ட் அரௌண்ட் 10K கிட்ட ஆச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேடு பிரம்போவோடது போட்டிருப்போம். ஸோ அந்த பக்கம் இருந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே ஒரு மாதிரி பிரேஸ் கோட்டிங்கில் இருக்க பாருங்கள் இங்கே. ஸோ அதுதான் வந்து பிரேக் பேடு, அதுவும் பிரம்போது சிந்தட்டிக் போட்டிருக்கு. ஸோ அதனால் ஓகேவாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு, இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. அப்புறமேட்டு மீதி ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கு. இன்னும் வண்டியில் பெண்டிங் அப்படி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவுல் ஃபிட் பண்ணணும். சீட் கவுல் மட்டும்தான் யோசனையில் இருக்குது. அது கொஞ்சம் நல்லதாக கிடச்சிச்சுன்னா சீட் கவுல் ஃபிட் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிங் லைட் ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு 2 ஹெட்லாம்பையும் மறைக்கக்கூடாது. இந்த அழகே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹெட்லாம்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபுல் வைசர் போடாமல் இருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு ஹெட்லாம்புக்கு மட்டும் ரிங் லைட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியோட லுக் வந்து எங்கேயோ போயிருங்கிற மாதிரி தோணிகிட்ருக்கு. அண்டு மீதி அவுட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் லுக்கே தான் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் இது ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரீஸ்டாக் தான் பண்ணுவேன், திருப்பி ஸ்டாக் லுக்கே தான் கொண்டு வருவேன். நான் அதை மாற்றவே மாட்டேன். அண்டு எக்ஸாஸ்ட் நோட் எதுவும் செயின் ஸ்ப்ராக்கெட் சவுண்ட் இல்லாமல் தட்ஸ் தி எக்ஸாஸ்ட் நோட். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.